வணக்கம் சார். இப்போ உங்களுக்கான 600 அடி வாட்டர் ப்ரூஃப் கேமரா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா கேமரா உள்ளே ஃபிட் பண்ணி உள்ளே மேலே ஒரு தண்ணி ஏறாத கண்ணாடி வச்சு அலாரைடு எம்சீலு அப்புறம் பச்சை ரப்பர் எல்லாம் சுற்றி தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு நாங்கள் சீல்டு பண்ணிக்கிட்டோம். ஒரு முனையில் அந்த வயர் இருக்கும். இதோட 600 அடிக்கு அப்புறம் இது ஃபுல்லாக உள்ளெல்லாம் சீல்டு மோல்டிங் பண்ணியாச்சு. இந்த வயர் எல்லாமே சீல்டு பண்ணியாச்சு. இப்போ கடைசி எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வயர் மட்டும் இருக்கும். இதில் இந்த வயர் வந்து 15 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்குறது. இது ரெண்டுமே வந்து வீடியோ பின். ஒன்று வந்து டிவியில் பார்த்துக்கலாம், ஒன்று செல்ஃபோன்லேயோ லேப்டாப்லேயோ நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்காண்டி 2 வீடியோ பின் இருக்குது. இப்போ நீங்கள் கனெக்ஷன் கொடுக்க வேண்டிய இந்த வயரை மட்டும்தான். இதை வீடியோ டிவியில் கொடுத்துடணும். இதில் 15 வோல்ட் இந்த அடாப்டர் தான் இருக்குது. இந்த அடாப்டரை வந்து பவர் சப்ளையில் கொடுத்துட்டு இதில் வந்து 15 வோல்ட் வரும். இந்த பின்னை வந்து இதில் நம்ம சொருகினோடனே வந்து இந்த கேமரா லைட் எரிய ஆரம்பிச்சிடும். கேமரா பவர் லைட் எரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி இந்த டிவியில் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கும் அதே மாதிரி இந்த வெளியில் 2 பின் இருக்குது சார். இது வந்து இதுக்கு வந்து 12 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்கணும். அதுக்காண்டி சின்னதாக ஒரு 12 வோல்ட் அடாப்டர் ஒன்று வச்சுருக்கோம். அந்த பின்னை வந்து இதில் நீங்கள் சொருகிட்டு கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் ஆகும். அப்புறம் வந்து இந்த பின்னை வந்து இந்த வீடியோ பின்னில் எதை சொருகினாலும் சரி படம் வந்து நீங்கள் எந்த செட்டிங்குமே நீங்கள் பண்ண வேண்டாம். படமும் தெளிவாக இருக்கும். இந்த எழுத்து கை ரேகை முதற்கொண்டு தெளிவாக தெரியும். தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ளே டெஸ்ட் பண்ணிட்டோம். இதோட நல்லா தெளிவாக இருக்குது. நீங்கள் எந்த செட்டிங்கும் பண்ணுறது பின்ன சொருகினாலே போதும். படம் வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த வயரை டைரெக்டாகவே கொடுத்துட்டோம். இந்த வயரை டைரெக்டாக கொடுக்கும்போது நீங்கள் டிவியில் சுவிட்ச் எதுவுமே பண்ண வேண்டாம். பின்ன மட்டும் சொருகினா போதுமானது. அதே மாதிரி உங்கள் செல்ஃபோன்லேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். செல்ஃபோனில் யூஎஸ்பி உங்கள் செல்ஃபோனில் வந்து சார் யூஎஸ்பி கேமரான்னு ஒரு ஆப்பை வந்து இந்த மாதிரி படம் இருக்கும். இந்த படம் யூஎஸ்பி கேமரான்னு இருக்கும். அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் வந்து இது வந்து யூஎஸ்பி ஈஸி கேப்சர். இந்த டிவைஸை வந்து இதோட இணைக்கணும். இதை நீங்கள் சி டைப் கொடுத்துருக்கேன். உங்கள் செல்ஃபோன் சார்ஜ் பண்ணக்கூடிய இடத்துல இதை மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு இதில் நிறைய பின் இருக்குது. எல்லாமே தேவையில்லை. இந்த மஞ்சள் பின்னை மட்டும் எடுத்து நீங்கள் இதில் சொருகினா போதுமானது. சொருகின உடனே இங்கே ஒரு சின்ன மெசேஜ் வரும். அதை நீங்கள் இது பண்ணாலே படம் வந்துடும். இதை வந்து நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து இப்படி ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம் சார். ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து இதை அமுக்குனீங்கன்னா ரெக்கார்ட் ஆகிக்கணும். ரெக்கார்டு இருக்குது, ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா தெளிவாக இருக்கும். 2 போட வேணாம். இப்போ வந்து தெளிவாக இருக்கும். படம் தெளிவாக இருக்கும். ஏதாவது ஒன்று மட்டும் டிவியே ஏதோ மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து 4 வோல்ட்டில் ஒர்க் ஆகுது செல்ஃபோன். அது வந்து 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகுது. அதனால் வந்து ஏதாவது ஒரு பின்னை கழட்டிட்டு ஒரு பின்னை மட்டும் மாட்டிக்குவாங்க. இல்லை 2 பண்ணிங்கன்னா கொஞ்சம் வந்து டார்க் வரும். அதேமாதிரி இப்போ டிவியில் மாட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. இது அதேமாதிரி ஷேர் பண்ணிக்கலாம் சார். இப்போ டிவியில் மாட்டும் போது இந்த பின்னை மாட்டிக்குவாங்க. மாட்டிட்டு இதை எடுத்தீங்கன்னா இதோட தெளிவாக இருக்கும். சரி சார், ஃபுல்லாக முடிஞ்சு நாங்கள் இப்போ பேக் பண்ணி இப்போ அனுப்பிடுவோம் சார்.